வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு வெறும் பழங்கால கதை கிடையாதுங்க. பிரபஞ்சத்தையே மாத்தி அமைத்த ஒரு பிரம்மாண்டமான தெய்வீகமான பிறப்பை பற்றியது. அகிலத்தையே காக்க வந்த ஸ்ரீராம அவதாரத்தின் காவியத் தொடக்கம் இது. சர்வ வல்லமை படைத்த கடவுள் ஒரு சாதாரண மனித குழந்தையா பிறக்க என்ன காரணம் தேவைப்படுது? வாங்க அந்த பழங்காலத்து அதிசயத்துக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கேள்வி. தெய்வத்தையே நேரா பூமிக்கு வரவழைக்கிறது எது? மனிதர்களோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தா கடவுளே மனித விவகாரங்கள்ல தலையிட நேரில் வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும்? இந்த கேள்விக்கான பிரம்மாண்டமான விடயத்தான் நாம இப்போ தேடப் போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். அயோத்தியும் பெருமையும் அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய சோகமும். அயோத்தி ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம். தங்க அரண்மனைகள், காலை நேரத்து சூரிய ஒளியில அப்படியே ஜொலிக்குது. மக்கள் ரொம்ப அமைதியா எந்த குறையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள போய் பார்த்தா ஒரு மங்கிய வெளிச்சத்துல தசரத மன்னர் தன்னோட சிம்மாசனத்துல ரொம்ப கவலையோட உட்கார்ந்திருக்காரு. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரான்னு 3 மகாராணிகள் அவர் கூடவே இருந்தாலும் அவர் மனசுல ஒரு பெரிய வெற்றிடம். இவ்ளோ பெரிய நாட்டை ஆள தங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையேங்கிற மாபெரும் சோகம் அது. ஒரு பக்கம் அளவிட முடியாத செல்வம், மறுபக்கம் தீர்க்க முடியாத கவலை. எப்படிப்பட்ட முரண்பாடு பாத்தீங்களா? இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். அந்த புனிதமான அக்னி சடங்கு. மன்னர் தசரதன் தன்னோட இந்த தாங்க முடியாத துக்கத்தை ஞானிகளான முனிவர்கள்கிட்ட சொல்றார். அதுக்கு அவங்க சொன்ன சக்தி வாய்ந்த ஆன்மீக தீர்வுதான் புற்றகாமேஷ்டி யாகம். அதாவது குழந்தை வரம் வேண்டி செய்யப்படும் மிகப்பெரிய வேத சடங்கு. அந்த யாகத்தை நடத்த ரிஷ்யசுங்கர் அப்படிங்கிற ஒரு தெய்வீக முனிவர் அரண்மனைக்கு வர்றார். அவர் உள்ள நுழையும் போதே அந்த இடமே ஒரு ஆன்மீக ஒளியால பிரகாசிக்குது. எல்லாரும் மரியாதையா தலை வணங்குறாங்க. யாகம் ஆரம்பமாகுது. புரோஹீதர்கள் ரொம்ப தீவிரமா வேத மந்திரங்களை முழங்குறாங்க. அக்னி மெல்ல மெல்ல பிரம்மாண்டமா மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்குது. அந்த இடமே ஒரு அபாரமான வேத சக்தியால அதிர்ந்துட்டு இருக்கு. இந்த யாகத்தோட உச்சக்கட்டத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? அதான் நம்ம 3வது பகுதி, அந்த தெய்வீக அமுதம். பல நாளா எரிஞ்சிட்டு இருந்த அந்த புனிதமான அக்னி குண்டத்தோட நடுவுல இருந்து திடீர்னு ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. ஒரு தெய்வீக தேவதூதர் அப்படியே ஒளியோட அக்னியிலிருந்து மேலே எழுந்து வர்றார். அவர் கையில ஒரு பொற்பாத்திரம் இருக்கு. அதுக்குள்ள அமுதம் மாதிரி ஒரு பாயசம். சுற்றிலும் மாயாஜாலமான ஒளித்துகள்கள் மின்னுது. அந்த தேவதூதர் தசரதன் கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாயசத்தை உங்களோட மகாராணிகளுக்கு கொடுங்க, உங்களுக்கு தெய்வீக குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றார். இத்தனை வருஷ காத்திருப்புக்கு தெய்வமே நேர்ல வந்து பதில் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சிலிர்ப்பான தருணம் அது. உணர்ச்சி வசப்பட்ட தசரதர் அந்த தெய்வீக அமுதத்தை எப்படி பகிர்ந்தளிச்சாருன்னு பார்த்தா, அரண்மனை முழுக்க ஒரு மின்மையான தங்க நிற ஒளி வீசுது. முதல் மனைவியான கௌசல்யாவுக்கு பாயசத்தோட மிக பெரிய பகுதி கிடைக்குது. கைகேயிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வழங்கப்படுது. ஆனா சுமித்ராவுக்கு 2 முறை பாயசம் கிடைக்குது. இது சும்மா ஒரு சாதாரண விநியோகம் இல்லைங்க. ஒவ்வொரு ராணியோட குழந்தை பாக்கியத்தையும் அவங்களுக்கான பிரபஞ்ச கணக்கையும் தீர்மானிச்ச ரொம்ப முக்கியமான தருணம் இது. இதோட விளைவு என்ன ஆச்சு? அதுதான் நமது 4வது பகுதி, அவதாரத்தின் பிறப்பு. யாகம் முடிஞ்ச அந்த புனிதமான ராத்திரி கடந்து போகுது. சில மாதங்கள் மெல்ல மெல்ல நகருது. அரண்மனை முழுக்க ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எக்கச்சக்கமா கூடிட்டே போகுது. இறுதியா அந்த மாபெரும் நாள் வருது. அந்த தெய்வீக குழந்தைகள் மண்ணில் அவதரித்த நாள். பல வருஷ பிரார்த்தனைக்கு கிடைச்ச பலன், கௌசல்யாவுக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறக்கிறான். அவன்தான் சாட்சாத் ஸ்ரீராமர். கைகேயிக்கு பரதன் பிறக்கிறான். சுமித்ராவுக்கு கிடைச்ச அந்த 2 பங்கு பாயசத்தின் பலனா லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன்னு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. வானத்திலிருந்து மின்மையா பூக்கள் தூவப்படுது. ஸ்வர்க்கத்தோட ஒளி அரண்மனையை நிரப்புது. மகாராணிகள் தங்கள் பச்சிளம் குழந்தைகளை மார்போடு அணைச்சிருக்காங்க. கேட்கும்போதே எவ்வளோ அழகா இருக்குல்ல. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த குழந்தை ராமர் சும்மா ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. உடலை சுற்றி மென்மையான தெய்வீக ஒளி வீசும் ஒரு அமைதியான தோற்றம் கொண்ட அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவோட அவதாரம். உலகத்துல அழிஞ்சிட்டு இருக்கிற தர்மத்தை காப்பாத்தவும், எல்லாரையும் அச்சுறுத்திட்டு இருக்கிற அசுல அரசன் ராவணன் அழைக்கவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட மனித உருவுல பிறந்தவர்தான் ராமர். கடைசியா இந்த மொத்த நிகழ்வும் சொல்ல வர விஷயம் தர்மத்தின் வெற்றி. இந்த அவதாரத்தோட வருகையால அயோத்தியில மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் ஒரு மாபெரும் கொண்டாட்டம். மக்கள் வீதிகள்ல இறங்கி ஆனந்தமா நடனமாடுறாங்க. எங்கும் மேளதாளங்கள் முழங்குது. வானம் பிளந்து தேவர்கள் பிரகாசமான தெய்வீக ஒளிய பாய்ச்சு தங்களோட ஆசைகளை வழங்குறாங்க. இந்த மொத்த காவியமும் நமக்கு உணர்த்தும் பாடம் ஒன்னே ஒண்ணுதான். தர்மம் எப்போதும் வெல்லும். எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் அதை விளக்க ஒரு தெய்வீக ஒளி பிறந்தே தீரும்.
உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளும் இருள விளக்க எந்த வடிவத்துல அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவ காத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கோன்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.